என் தங்கமே, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பதனை மனதில் நினைத்து கொண்டு கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற பணக்கட்டை தொட்டாயா? கருப்பன் எதையும் விளையாட்டாக உன்னிடம் சொல்ல வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று நான் உணர்த்திவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ மனதார நினைத்து தொட்ட இந்த பணம் நாளைய செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய தினம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த பணம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். என் பிள்ளைக்கு கேட்டதையெல்லாமும் கொடுக்கவில்லையே என்ற வருத்தம் கருப்பனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எது உனக்கு சரி தவறு என்பதனை எல்லாம் அறிந்துதானே அப்பன் உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். அதனால் சில கால தாமதம் ஆவதை எண்ணி என் பிள்ளை நீ வருந்தாதே. இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த பணத்தேவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பை அதிகரித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் அது எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனி வருந்தாதே. உனக்காக இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி இனி ஒருபோதும் கலங்காதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பது இனி வரும் காலங்களில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு சரியாக புரிந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கான நேரத்தில் உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நன்மதிப்பு கொடுத்து நம்பிக்கையோடு வாழச் சொல்லும். கருப்பன் உனக்கு வேண்டிய பணத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நேரத்தையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னை ஆசை காட்டி மோசம் செய்ய வரவில்லை. என்ன நடக்கப் போகிறதோ அதைத்தான் என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் கிடைக்கப் போகிறதோ அதைத்தான் இந்த கருப்பன் உன்னுக்கு முன்னின்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். எதையுமே யோசித்து என் பிள்ளை இனியும் வருத்தம் கொள்ள வேண்டாம். கருப்பன் துணையிருக்கும் காலம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அதை எல்லாமும் உனக்கு சரியென சொல்லித்தரும் இந்த காலம் மொத்தத்தையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம் எண்ணங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை நமக்கு சரி செய்து கொடுப்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றால் அப்பன் சொல்வது போல உனக்கும் பல ஆச்சரியங்கள் அடுத்தடுத்து நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எந்த நேரத்தில் என்ன நடந்து விட்டது என்று இனிமேலும் யோசித்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த கருப்பனின் அன்பு கொண்டு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நாம் எதிர்பார்த்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை தரும் அல்லவா? நீ எதிர்பார்த்து நிற்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெய்வத்தின் அன்பை உனக்கு பெற்று கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உனக்கு இந்த கருப்பனின் அன்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது. எந்த நேரத்திலும் இனி உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உனக்கென கொண்டு வந்து தரும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் உன்னிடமிருந்து பறிக்கவும் முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை உன் முன்னால் நிறுத்துகிறார்கள் என்றால்
அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள். அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிடு. யாருடைய சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ வாழ நினைத்தால் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது யாரும் உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் உன்னை என்னவென்று யோசிக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இது என்ன நடக்கும் என்பதனையும் தாண்டி இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு நடத்தும் விஷயங்களினால் இனி உன் வாழ்க்கையை என்னவாக நான் மாற்றப் போகிறேன். பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நீ நினைத்திருந்தால் கருப்பன் ஒருபொழுதும் உனக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளை அப்படி அல்ல. பணம் வாழ்க்கைக்கு தேவை. அது தேவைக்கு எனக்கு போதும் கருப்பா. தேவைக்கானதை மட்டும் கொடு என்று நீ என்னிடம் கேட்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தேவைகளை நான் உணராமல் செல்ல முடியுமா? உனக்கு வேண்டியதை நான் கொடுக்காமல் சென்று விட முடியுமா? என் பிள்ளைக்கான நிலைகளை எல்லாமும் உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மதிப்பை தராமல் நான் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் என் பிள்ளையை தொடர்ந்து வந்து நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். கருப்பன் நடத்துவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல உனக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். கருப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற நன்மதிப்பை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். பணம் இருந்தால்தான் உன்னை மதிப்பார்கள் என்றால் அந்த மதிப்பு நமக்கு தேவையில்லை. உனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு உன்னுடைய குணத்தை அறிந்து உனக்கு கிடைப்பதாக இருக்க வேண்டும். உன்னுடைய உண்மையான அன்பிற்கு கிடைப்பதாக இருக்க வேண்டும். நீ பணத்தை தேடினாலும் சரி, யாரெல்லாம் அது இல்லாத பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்றார்களோ அவர்களை ஒருபோதும் அது வந்த பிறகு உன்னை தேடி ஓடோடி வரும்பொழுது நீ சேர்த்து கொள்ளாதே. இவர்களினுடைய உண்மையான எண்ணமும் சிந்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கின்ற அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதுமே இந்த சோதனைகள் உனக்கு வருகிறது என்றால் உடனடியாக அதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவான புரிதல் உனக்கு நிச்சயமாக வரும். உன்னை தேடி வரும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் எந்த காலமும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எத்தனையோ விஷயங்களை தாண்டி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேலும் என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்லித் தருகின்ற விஷயங்களை நிச்சயமாக உன்னுடைய மனதில் நீ பதிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனிமேலும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து மனம் குழப்பமடையாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கான தேவைகளையும் உனக்கான புரிதல்களையும் சட்டென்று உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நமக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க வந்து நிற்கும் இந்த காலம். கருப்பன் உனக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதற்கு ஒரு காரணம் உண்டு. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையின் பொழுது பஞ்சமி திதி சஷ்டி திதி இரண்டும் ஒரு சேர வருகின்ற நாள். இந்த நாளில்
தெய்வங்களினுடைய ஆக்கிரமிப்பு உன் மனதில் அதிகமாக இருக்கும். அதாவது பஞ்சமி திதியில் வராகி தேவியையும் சஷ்டி திதியில் கந்தனையும் நீ நினைக்காமல் இருக்க மாட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நல்ல நாளில் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிலும் முழுமையான நம்பிக்கை இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய விருப்பம் போல நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தேவை என்பது பணத்தை சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் அந்த பணம் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய எண்ணம் எல்லாமும் நிறைவேற உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக வந்து சேர நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் உன்னையே தேடி வந்து உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்காதே. சரி என்றும் தவறு என்றும் என் பிள்ளை இனி எதையுமே எண்ணி கலங்காமல் இரு. கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி வந்து இந்த கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு பாடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பை பெற்றுத்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல நிலையை நமக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரி என்று உணர்ந்த பிறகு தவறு என்று என்ன இருக்கிறது? சரியான விஷயங்களை நீ அறிந்து கொண்ட பிறகு எல்லாமும் தேவையில்லாதது உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்லும். அதுதான் உண்மையும் கூட. இவை ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா புரிதல்களும் சரியாகவே நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நன்மதிப்போடு உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு நான் அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் உனக்கு குழப்பம் வேண்டாம். கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். இந்த நிலையை உணர்ந்து என் பிள்ளையும் நம்பிக்கையோடு வாழ்வாய். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். கருப்பா, பணத்தை அள்ளி அள்ளி ஒருவருக்கே கொடுக்கிறாயே, எனக்கு ஏன் இதை கொடுக்கவில்லை என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, அள்ளி கொடுத்தவர்கள் எல்லாம் செய்கின்ற காரியத்தை நீ பார்த்தாயா? யாருக்காவது மரியாதை கொடுக்கிறார்களா? உன்னுடைய நிலைமையும் நான் உனக்கு நீ கேட்ட பணத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்திருந்தேன், ஆனால் நிச்சயமாக மாறியிருக்கும். என் பிள்ளை, யாரையும் நீ ஒருபோதும் மதித்திருக்க மாட்டாய். உன் முன்னால் இருக்கும் யாருக்கும் நீ சரியான மதிப்பை கொடுத்திருக்க மாட்டாய். உண்மையாகவே இந்த விஷயங்கள் எதுவும் உனக்கு புரிந்திருக்காது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டிருக்க மாட்டாய். உன்னை தேடி நான் உன்னை சூழ்ந்து நின்று நடத்தும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம், உன் கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக நடக்கட்டும். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுக்கட்டும். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ வாழும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து நீ கலங்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாவற்றிலும் உன்னை நான் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. எதையுமே
நாம் யோசித்து கொண்டு இனியும் கலங்கி நிற்க வேண்டாம். நம் எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கருப்பனின் அன்போடு உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். கருப்பன் உனக்கு தரக்கூடிய எத்தனை மாற்றங்களிலும் நீ நினைத்தது எல்லாமும் இனி உனக்கென்று சரியாகத்தான் நடக்கப் போகிறது. அப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கத்தான் போகிறது என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்து. கருப்பன் சொன்னது போல உன் தேவைக்கான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவைக்கு அதிகமான எந்த விஷயங்களும் ஆபத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டிவிட்டாலே அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் துணையிருந்து நடத்தும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க உணர்ந்து கொண்டு நன் மதிப்பை பெற்றுக்கொண்டாலும் அது போதும். கருப்பன் இதை தாண்டி உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொடுக்க வருவேன். நீ கேட்பதை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் கருப்பன் நான் நினைத்தது போல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல புரிதலை நீ பெற வேண்டும் அல்லவா? இந்த அப்பனின் எண்ணம் போல உன் ஆசைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நிறைவேற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை இனிமேல் கண்கூடாக என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய். நான் இருக்கும் நேரங்களில் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை வந்து சேர்வதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நீ ஆனந்தம் கொண்டாலே அது போதும். எதையுமே எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ கலக்கம் கொள்ள வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். கருப்பனின் அன்பு போல என் பிள்ளைக்கு எல்லாமும் இனி சிறப்பாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னை எந்த நிலையில் இந்த மனிதர்கள் வைத்திருந்தாலும் அதை எல்லாமும் கண்டு இனி ஒருபோதும் அஞ்சி நடுங்காதே. எது நடந்தாலும் சரி, நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்க இனி அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை யாரையும் எதையும் நினைத்து நீ வருந்தாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றாலும் என் பிள்ளைக்காக இந்த கருப்பன் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். கருப்பனின் அன்பு உன்னை என்றும் வழி நடத்தும். உனக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதனை உணர்ந்து அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக கொடுப்பேன். அப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்குரிய மேன்மையை பெற்றுக்கொண்டால் அது போதும். நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கவனத்தில் கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை காக்கும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தேவையில்லை என்பதுதான் உண்மை. அப்பனுக்கு தேவையானது தன் பிள்ளைக்கு என்னவென்பது நிச்சயமாக தெரியும். அதுபோல உனக்கு என்ன தேவை என்பதனை நான் தெரிந்து தருவதனையும் நீ கவனமாக கவனித்துக்கொள். எல்லா மாற்றத்தையும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தை என்று நீ எப்பொழுதும் நெஞ்சை நிமிர்த்து சொல். கருப்பனின் பிள்ளை ஒருபொழுதும் தவறு செய்யாது என்பதனையும் நீ உறுதிப்படுத்து.
உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.